மருந்துகள் அனைத்தும் நம் நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஆனால் அந்த மருந்துகளே நமக்கு உபாதைகளாக அமைந்து விடக்கூடாது என்பதில் அனைவரும் கவனம் கொள்ள வேண்டும். எனவே மூலிகைகள் மூலம் நம் உடம்பில் இருக்கும் நோய்களை மிகவும் எளிதாக எந்தவித உபாதைகளும் இல்லாமல் அகற்றலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். திரிபலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லணும். ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், எந்த பழங்கால மருத்துவ முறை, ஈவன் ரோம மருத்துவ முறையில் கூட திரிபலாவை உபயோகப்படுத்தியதற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. திரிபலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய 3 காய்களுடைய தோலை மட்டும் எடுத்து கலந்து அரைத்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணத்துக்கு தான் திரிபலா அப்படின்னு பேர். திரிபலா சூர்ணத்துடைய பொதுவான பலன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் மோஷன் எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் திரிபலா ஒரு மிகச்சிறந்த ரசாயன மருந்துன்னு சொல்லுவோம், ரெஜுவனேட்டிவ் மருந்துன்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, பொதுவாக திரிபலா மது சர்பிபியாம் நிஷி நேத்ரபலாயச்ச அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரிபலா சூர்ணத்தோடு சம அளவு தேன், சம அளவு பசு நெய் இதெல்லாம் கலந்து ராத்திரி படுக்கும்போது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்பவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியுமே வராது அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய ஒரு கூற்று. பொதுவாக இன்றைக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட, கண் பார்வை சம்பந்தப்பட்ட புதிதான நோய் இன்றைக்கு நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காலலாம் புது வகையான ஒரு கண் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது ஒரு வகையான தொற்று நோய். அது ஏற்பட்டு கண்கள் செவந்து போய் செவன் ரத்த கலரில் மாறுது. நிறைய பேருக்கு கண் பார்வைகளுடைய பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வையே இல்லாமல் போகிறத பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்தாங்க. இதுக்கு நாங்கள் மாடர்ன் மெடிசன் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம் சார். ஏன்னா வந்தவரே ஒரு மருத்துவர், எங்களுக்கு பண்ணிட்டோம், எனக்கு தீர்வே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாரு. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த திரிபலாவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம், ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் திரிபலா போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அந்த நோயாளிக்கு ஒரு சிகிச்சையாக கொடுத்தோம். நாங்கள் சேகம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை பண்ணுவோம். கண்களை மூட வைத்து விட்டு கண்களுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு அதில் அந்த கஷாயத்தை போட்டு ஊற வைக்கக்கூடிய, கண்களை கழுவக்கூடிய ஒரு சிகிச்சையாக அது செய்ய ஆரம்பித்தோம். 14 நாட்களில் பார்த்திங்கன்னா அவரோட கண்கள் மீண்டும் சிகப்பாலிருந்து நார்மலாக வெண்மையாக மாறிவிட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கண் மருத்துவமனைக்கு அவர் வந்தவுடனே அவர் போய் செக் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் பார்வையை நாங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அதே மருத்துவமனை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கண்கள் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள், நிறைய வகையான பாக்டீரியாக்கள், தொண்டை வழியாக அதுக்கு ஒரு பாக்டீரியா, வயிறு வழியாக அதுக்கு ஒரு பாக்டீரியா, இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு, அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டீங்க, உங்கள் உடம்புல இருக்க பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு இனிமேல் வேலை செய்யாது, இதை விட பவரான மருந்து தான் கொடுக்கணும். இதுதான் பொதுவாக நம்ம மாடர்ன் மெடிசன் போகும்போது, குறிப்பாக ஒரே பிரச்சனைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகி போகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அந்த திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத சித்தம் சம்பந்தப்பட்ட எந்த மருந்துகளாக இருந்தாலும் அதில் திரிபலா சூர்ணம், திரிகடு சூர்ணம்ன்ற 2 பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். லேகியங்கள், சூரணங்கள், எண்ணெய்கள், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய நெய்கள், எதாக இருந்தாலும் திரிபலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறைந்தபட்சம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் தனித்தனியாகவாது அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ கண்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி திரிபலாவுக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் அல்சர் வருது, அல்லது ஒரு வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய ஒரு அல்சர் ஏற்படும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா,
நான் சொன்ன மாதிரியே திரிபலா கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 1/2 லிட்டர் ஆக்கி ஒரு கஷாயமாக செய்து அந்த காயங்களை அது மேலே போட்டு ஆற்றுவதற்கு நாங்கள் வந்து ஊண்டு வாஷிங்காக யூஸ் பண்ணுவோம். அதே போல் திரிஃபலாவில் நெய்யிலோடு கலந்து திரிஃபலா கிருதம்னு சொல்லக்கூடிய அதை ஒன்று ஒரு காஸ்டில் போட்டு அதை அந்த காயத்து மேலே வச்சு கட்டி வைப்போம். இன்றைக்கு நீங்கள் மாடர்ன் மெடிசனில் யூஸ் பண்ணுற எந்த வகையான ஹூண்ட் ஹீல்டிங் மெத்தட்ஸாக இருந்தாலும், எந்த ஆன்டிபயோட்டிக் க்ரீமாக இருந்தாலும், அது எல்லாமே வேலை செய்யாத இடங்களில் கூட இந்த திரிபலா வேலை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊண்டு ஹீலிங்கை பொறுத்தவரையும் இந்த திரிபலா ஒரு சிறந்த மருந்து. பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்றைக்கு வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பட்பசை உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய 99.9% கிருமிகளை அழிக்கிறதுன்னு சொல்லி விற்கப்படுகின்ற பட்பசைகளை உபயோகப்படுத்தினால் கூட பல்வலி, ஈர்வலி, பல் சொத்தை வராதவங்க யாராவது இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக பல்லு ப்ராப்ளம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வர்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பட்பசைகள் எதுவுமே நமக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். பாரம்பரிய மருத்துவத்தில், நம்மளுடைய மருத்துவத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு தான் திரிபலாவை என்ன பண்ணாங்கன்னா எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு விஷயம். சம அளவு கடுக்காய், சம அளவு தாண்டிக்காயுடைய தோல், அதே போல் சம அளவு நெல்லிக்காய், இது மூணுத்தையும் சமமாக போட்டு ஒரு சட்டியில் போட்டு மேலே ஒரு சட்டி போட்டு சீல் பண்ணி அதை ஒரு நெருப்பில் வச்சுருவாங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லாக அந்த அடுப்பில் இருக்க நெருப்பில் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அது கருமையான சாம்பலாக மாறிடும். அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கைகளை கொண்டு நம்மளோட ஈறுகளுக்கு மேலேலாம் வாய் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு பற்கள் மேலே அதை தேய்த்து அதுக்கப்புறம் வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்தது கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்க தாத்தாவை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பாட்டிகளை பாருங்கள், அவங்களுக்கு பல் வியாதி இருக்கா? இருக்காது. அவங்களுக்கு 90 வயசாச்சு, பற்கள் நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க அதே அந்த தாத்தாவோட பேரனை பாருங்கள், 12 வயசு தான் இருக்கும், கேப்பு போடுறேன், பல் சொத்தையாயிருச்சின்னு மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை பல் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சூழல் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அமிலத்தன்மை கலந்த உடலுக்கு பயன்படாத பட்பசைகள் தான். ஸோ இதை குறைப்பதற்கு திரிபலா ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இன்றைக்கு நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஈர்லேருந்து இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஈர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாயிரும். அதை ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிசன் ஹாஸ்பிட்டல் போனால் கூட அவங்க சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் சுகர் நிறைய இருக்குமா, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு பண்ணவே முடியாது, நீங்கள் வேணால் பல்லை எடுத்துருங்க அப்படிம்பாங்க. பல்லை எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து வெறும் பார்த்திங்கன்னா ஒரு சீழும் சகதியுமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கூட என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் திரிபலா சூர்ணத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து இளம் சூடாக, கொதிக்க இல்லை, இளம் சூடாக அந்த கஷாயத்தை வாயில் போட்டு நன்றாக வாய் கொப்பளிக்க வேண்டும். அல்லது வாய் முழுவதும் அதை நிரப்பி இந்த மாதிரி அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு துப்பிடணும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுடைய பல் ஈறுகளிலிருந்து வரக்கூடிய இரத்த கசிவு நின்றுடும், பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மறைந்துடும், பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு மூலநோய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பெண்களுக்கு மூலநோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து உட்காரக்கூட முடியாது, சதாசர்வகாலம் எரிச்சல் இருக்கும், வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த மூலநோய் இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 20 கிராம் போட்டு 1/2 லிட்டராக குறைத்த அந்த கஷாயத்தை ஒரு 5 அல்லது 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டப் எடுத்து அதில் வந்து வெந்நீர் நிரப்பி அதில் இந்த கஷாயத்தை நல்லா கலந்துட்டு அதில் உட்காந்து டப் பாத் மாதிரி எடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து டப் பாத்தை எடுத்துகிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடனே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மூலம் சிறிது சிறிதாக கரைந்து இரிட்டேஷன் இல்லாமல், அதே நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயங்கள் ஏதாவது இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஆனல் ஃபிஷர், நிறைய பேருக்கு காரம் சாப்பிட்றதுனால அந்த மலைப்புழையெல்லாம் வெடித்து புண்ணாயிரும். மோஷன் போனாலே பயங்கர எரிச்சல், குபு குபு குபுன்னு எரியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த திரிபலா சூர்ணத்தை சிறிதளவு நெய்யில் கலந்து அந்த இடங்களில் தடவினா 2 நாளில் அது குணமாகிறத பார்க்கலாம். அதே போல் உள்ளுக்கும் அந்த திரிபலா சூர்ணம் சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், பித்தங்கள் வெளியேறுவதை பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த திரிபலா சூர்ணம்ங்கிறது வெறும் மோஷனுக்காக மட்டும் இருக்கிற மருந்து கிடையாது.
நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகளை உடலை அதிகப்படுத்தக்கூடிய, தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. எனவே நாம் நடந்து கொள்ளும் நடத்தையை பொறுத்தும் நாம் பேசும் வார்த்தைகளை பொறுத்தும் அனைத்துமே அடங்கும். எனவே நாம் சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் இடையறாத போராட்டங்களினுடைய ஒரு களமாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். அடுக்கடுக்காக நடக்கிற இந்த போராட்டங்கள் என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு மாநிலத்தையே அதிர வைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தொடர் போராட்டங்களினுடைய ஒரு அடுத்த கட்டமாக, அதாவது இப்போதுதான் ஜல்லிக்கட்டிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து முடிந்தது. அடுத்து அதற்கு முன்னதாக காவிரிக்கான ஒரு பெரிய போராட்டம் இங்கு நடந்தது. இப்படியாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த போராட்டங்களினுடைய ஒரு அடுத்த கட்டமாக இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை பூமியிலிருந்து எடுப்பதற்காக மத்திய அரசு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்று அறிவித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நெடுவாசல் என்பது வாடிவாசலுக்கு அடுத்து தமிழகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்று கூட ஒரு இலக்கிய நயத்தோடு பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது வாடிவாசல் என்பது ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் என்றால், நெடுவாசல் என்பது விவசாயிகளுடைய உரிமைக்காக, அவர்களுடைய இயற்கையோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கான ஒரு போராட்டம் அல்லது இயற்கை வளங்களுக்கான ஒரு போராட்டம் என்பதாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான புதிய பரிமாணங்களை ஒவ்வொரு நாளும் அடைந்து வருகிறது என்று சொல்லலாம். முக்கியமாக நிலத்திலிருந்து ஒரு 4000 அடி ஆழத்தில் துளையிட்டு பெட்ரோலியம், நிலக்கரி, அதேபோல் எரிவாயு, மண்ணெண்ணெய், நாப்தாயில், ஷேல் எரிவாயு இப்படி பல்வேறு விதமான பொருள்களை நீங்கள் அங்கிருந்த ஒரு அகழ்வாய்வில் மூலமாக எடுப்பதற்கு பெயர்தான், துளையிட்டு எடுப்பதற்கு பெயர்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது இத்தனை விதமான எரிபொருள்களை உள்ளடக்கிய ஒரு வாயு என்பது. இதை எடுப்பதன் மூலமாக என்ன நடக்கிறது, இதை எப்படி எடுக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த ஹைட்ரோ கார்பன் என்கிற இந்த வாயு என்பது பூமிக்கடியில் பாறைகளுக்கு நடுவே இருக்கிறது என்று சொல்லலாம். பாறைகளினுடைய உருவாக்கத்தில் அந்த பாறைகளுக்கிடையில் இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது உருவாகிறது. இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பாறைகளை நீங்கள் உடைக்க வேண்டும், துகள்களாக்க வேண்டும். அப்போது தான் இந்த ஹைட்ரோ கார்பனை நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இந்த பாறைகளை உடைப்பதற்கு உங்களுக்கு பெருமளவிற்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீரோடு சேர்ந்து சில கெமிக்கல்ஸ், சில ரசாயனங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் அந்த பாறைகளை நீங்கள் உடைக்க முடியும். அப்படி கெமிக்கல், அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி நிலத்தடி நீரை பெரிய அளவிற்கு உறிஞ்சி அவற்றை பயன்படுத்தி நீங்கள் இவற்றை உடைக்கிற போது விவசாயத்திற்கான அந்த தண்ணீர் என்பது முற்றாக பறிக்கப்பட்டு விடுகிறது. ஏனென்றால் இதற்கு பயன்படுத்தப்படுகிற தண்ணீரின் 90% மீண்டும் திரும்புவது கிடையாது, அவை வீணடிக்கப்பட்டு விடுகின்றன என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது காவிரி டெல்டா பகுதியில் ஏற்கனவே காவிரி நீர் என்பது நமக்கு அதனுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில், நம்முடைய உணவு உற்பத்தி பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுபோன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் அதன் மூலமாக பெரிய அளவிற்கான ஒரு பாதிப்புகள் விவசாயத்திற்கு ஏற்படும், நம் விளை நிலங்களுக்கு ஏற்படும் என்கிற அச்சம் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தை அவ்வளவு சுலபமாக நாம் புறக்கணித்து விட முடியாது. ஏனென்று கேட்டால், இதுபோன்ற பல திட்டங்களின் மூலமாக பல இடங்களில் நாம் வறண்ட நிலங்களாக நம்முடைய விவசாய நிலங்கள் மாறி இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலில் அங்கே இதுபோன்ற திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக நீண்டகால நோக்கில் நம்முடைய உணவு உற்பத்தி அழிவது மட்டுமல்ல, விவசாயிகளும் பெருமளவிற்கு ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற திட்டங்களை பொதுவாக எங்கு செயல்படுத்துவார்கள் என்று பார்த்தால், உணவு, அதாவது விவசாய நிலங்கள் இல்லாத அல்லது ஒரு டிசர்டட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலங்களில் அல்லது வேறு பயன்பாடுகள் இல்லாத நிலங்களில் தான் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து விளைநிலங்களில் இதை செய்ததன் மூலமாக, முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே இது போன்ற ஒரு கேஸ் எடுக்கக்கூடிய பல ப்ராஜெக்டுகள் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அங்கெல்லாம் கடும் வறட்சி தொடர்ந்து நிலவுவதை நாம் பார்க்கிறோம்.
அப்படி பார்க்குற போது சுற்றுச்சூழலின் மீது, விவசாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசு பிடிவாதமாக செயல்படுத்துவதும், மாநில அரசு அதற்கு கண்டுங்காணாமல் ஒரு முணுமுணுப்பாக சில மெல்லிய எதிர்வினைகளை தெரிவிப்பதும் தமிழக மக்களை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. ஏனென்று கேட்டால், நம்முடைய தமிழக அரசு நம்முடைய விவசாயிகளை ஏற்கனவே பாதுகாக்க தவறியது போல, விவசாயிகளுடைய உரிமைகளை ஏற்கனவே பாதுகாக்க தவறியது போல, இப்போதும் கூட அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு எந்த விதமான தயார் மனநிலையும் இல்லாத நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மாநில அரசு தலையிட்டு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்களிடம் கொண்டு வருவதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக சீர்குலைந்து வருகிறது. மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அடித்தட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கிறது, ஏழை மக்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. இதுபோன்ற திட்டங்களை கொண்டு வருகிற போது அந்த நிலங்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குத்தகைக்கு எடுக்கப்படுகிறது. உதாரணமாக பல இடங்களில் இதுபோன்ற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல இடங்களில் அவர்கள் மண்ணெண்ணெய் எடுப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று அவர்கள் விவசாயிகளிடம் குத்தகையாக அந்த நிலங்களை பெறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அது வெறும் மண்ணெண்ணெய் மட்டும் எடுக்கப்படவில்லை, நிலத்தின் ஆழத்திலிருந்து பலவிதமான இந்த இயற்கை எரிபொருள்கள் எடுக்கப்படுகின்றன என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவருகிற போது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இதை எதிர்க்க இந்த திட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் பல வளைகுடா நாடுகளில் இதுபோன்ற எரிவாயுக்கள், எண்ணெய்கள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன, அவர்களுக்கு அதனாலெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றெல்லாம் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். நீங்கள் தஞ்சை டெல்டா பகுதி போன்ற பகுதிகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால், காவிரி பாசன படுகை போன்றவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவை வளம் கொளிக்கக்கூடிய ஒரு பூமி, விளைநிலங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விளைநிலங்களையும் வறண்ட பகுதிகளில் செய்யப்படுகிற இது போன்ற முயற்சிகளையும் நாம் ஒப்பிட்டு நோக்கக்கூடாது. அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழக மக்களினுடைய இந்த கடுமையான எதிர்ப்பு என்பது அது வெறுமனே நெடுவாசலில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகள் சார்ந்த, இயற்கை வளங்கள் சார்ந்த உரிமைகள் சார்ந்து, நம்முடைய மண் மீதான உரிமைகள் சார்ந்து, பண்பாட்டு உரிமைகள், இயற்கை உரிமைகள், நம்முடைய நில ஆதாரங்கள், வாழ்வாதாரங்களுக்காக நாம் நடத்துகிற ஒரு போராட்டமாக இன்றைக்கு அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். தமிழகம் ஒன்று திரண்டு கட்சி வேறுபாடற்று உரத்த குரலில் மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தத்தை தர வேண்டும். இப்போதும் கூட இந்த போராட்டத்தில் நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய துணை இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்கிற ஒரு முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நான் இது மிக மிக ஒரு அபத்தமான வாதம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் எழுச்சி போராட்டங்களை அரசியல் கட்சிகள் தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மக்களோடு இருக்க வேண்டும். மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற கட்சிகளோடு மக்கள் இருக்க வேண்டும். மக்களும் கட்சிகளும் ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தப்படாமல் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு நின்றால் தான் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாவங்களில் மிகப்பெரிய பாவம் பயம் என்பார்கள். பயம் என்பதை நாம் ஒதுக்கிவிட்டால் எந்த துறையிலும் நம்மால் சாதிக்க முடியும் என்கிறார்கள் பல சாதனையாளர்கள். எனவே நாம் இன்று சந்திக்கவிருக்கும் சாதனையாளர் யார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், உலக பொருளாதார பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் வெங்கட்ராமன் சுந்தர். ஒரு ஆசிரியராக இவரோட பணிகளை தொடங்கி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழக வேந்தராக உருவான விதம் சார்ந்தும் கல்வியோட முக்கியத்துவம் சார்ந்தும் பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு கல்வியாளராக, பல்கலைக்கழக வேந்தர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறத பார்த்துறோம். கல்வியில் மட்டும்தான் ஒரு பெரிய புரட்சி, இது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும், வறுமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக உங்களுடைய பணியை தொடங்கி இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழக வேந்தராக உருவாயிருக்கீங்க. உங்களுடைய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் மாலத்தீவில் போய் அங்கேயும் உங்களோட ஆசிரியர் பணியை
சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்கன்னும் போது கல்வியோட முக்கியத்துவம் பற்றியும் இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு மாற்றம், ஒரு கொள்கை ரீதியான மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஏழ்மையை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய திட்டம், ஒரு ஆய்வை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது சார்ந்தும் இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகம் மூலமாக நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், கல்வி ரீதியான ஒரு புரட்சியை பண்ணுறதுக்கு இது எப்படி ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய இந்த பயணத்தை பற்றி பேசுவோம். 25 ஆண்டுகளை தாண்டி இந்த பயணம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இது சாதாரண நிலையில் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு ஆசிரியராக ஓய்வு பெற்ற நிலை இல்லை. அரசு பள்ளிகளில் இங்கேயும் சரி மாலத்தீவிலையும் சரி ஒரு ஆசிரியராக பயணப்பட்ட நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழக வேந்தராக உருவாயிருக்கீங்க. இந்த பயணம் பற்றி சொல்லுங்கள். 1990 தான் என்னுடைய கல்வி பணி நான் ஆரம்பித்தேன். நான் இந்தியாவில் ஒரு 15 ஆண்டுகள் பணியாற்றின பிறகு எனக்கு மாலத்தீவில் பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பு அமைஞ்சது. அங்கே நான் போய் ஆசிரியராக தான் சேர்ந்தேன். நான் அங்கே ஒரு 10 ஆண்டு காலம் நான் வந்து பணிபுரிந்த பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில் பின்தங்கிய நிலைமை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு தாண்டுறவங்க ரொம்ப கம்மி, 12ஆம் வகுப்பு தாண்டி பல்கலைக்கழக பட்டப்படிப்பு போகிறவங்க ரொம்ப கம்மி. அப்போது கல்வியில் பின்தங்கிய அந்த நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லி ஒரு தாட் எங்கள் மனசில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் நான் இது பண்ணி யோசித்து ஒரு விஷயம் நான் யோசித்தேன். எனக்கு பிடிச்ச பாடம் எக்கனாமிக்ஸ். அப்போ எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம வந்து வெறும் எக்கனாமிக்ஸ் ஆசிரியராக இல்லாமல் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பங்களிப்பை நம்ம பாரத நாட்டுக்கு செய்யணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டு. அது பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு வந்து நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து வறுமை. இன்றைக்கி வறுமை இல்லாத நாடே கிடையாது. மதம் வேறாக இருக்கலாம், இனம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் வறுமை உலகம் முழுக்க வியாபித்திருக்கு. அப்போ இந்த வறுமைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ, ஏன் நம்ம ஒரு புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலம் நான் செலவு பண்ணி ஒரு 50 புதிய பொருளாதார கொள்கையை நான் உருவாக்கினேன். இந்த புதிய பொருளாதார கொள்கையை வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சிடியாக நான் பண்ணி அதை புக்காகவும் ஃபார்மேட்டில் போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன் பத்மஸ்ரீ விருதுக்காக. ஆக பத்மஸ்ரீ விருது என்பது எனது பயணமோ நோக்கமோ அல்ல, அதையும் தாண்டி ஒரு நிரந்தர பங்களிப்பை நம் நாட்டுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆக வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 பொருளாதார கொள்கையை முன் வச்சிருக்கிறேன். நான் ஆசிரியர் பணி நான் ஒரு 15 ஆண்டு காலம் செஞ்சேன். மாலத்தீவில் ஒரு 10 ஆண்டு காலம் நான் ஆசிரியர் பணி செஞ்சேன். அப்போ ஆசிரியராக மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு பங்களிப்பை நான் செய்யணும்னு சொல்லுவது எனக்கு ஆசை. அது அப்போது நான் செய்யக்கூடிய இந்த கல்வி சேவை வந்து எங்கெல்லாம் வறுமை இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுடைய கான்செப்ட் போய் சேரணும் தான் என்னுடைய கொள்கை. அது ஆக இதை நான் வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு நிறுவனம் வேணும். அப்போ ஆசிரியர் அதை செய்ய முடியாது. அப்போ ஆசிரியரையும் தாண்டி ஒரு அமைப்பை நான் உருவாக்கி வேந்தர் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் அடைஞ்சால் தான் என்னுடைய இந்த வறுமை ஒழிப்புக்கான கொள்கையை நான் வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போக முடியும் சொல்லி எனக்கு ஒரு தாட் இருந்தது. அதன் முதல் முயற்சியாக தான் இப்போ நான் உலக பொருளாதார பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சார்க் நாடுகள் அமைப்புக்கு மட்டும் இதை நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போது சார்க் நாடுகள் மட்டும் இல்லாமல் எனக்குள்ள ஒரு தாட் இருக்குது, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எந்தெந்த நாட்டிலாம் வறுமை இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. ஆக வேந்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு பதவி கிடையாது, அது ஒரு சமூக பொறுப்பு. எனக்கு இந்த என்னுடைய வறுமை ஒழிப்பிற்கான புதிய பொருளாதார கொள்கையை வந்து நான் சார்க் நாடுகள் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. அப்போ அதோடைய முதல் முயற்சி தான் இப்போ வந்து நான் வந்து உலக பொருளாதார பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறேன், பதவியே இல்லை. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த உலக பொருளாதார பல்கலைக்கழகம், சார்க் நாடுகளுக்கு உண்டான அமைப்பு. அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வரும் கல்வியாண்டிலே இலங்கை, பூட்டான், நேபாள் என்று அனைத்து சார்க் நாடுகளின் உறுப்புகளிலும் நாங்கள் இதை வியாபிக்க போகிறோம். ஆக எனது பயணம் என்பது வந்து நேற்று தொடங்கி இன்று முடிவதல்ல. இன்னும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கல்வி பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது கண்டிப்பாக சார். இப்போது சார்க் நாடுகளை மையமாக வச்சு இதை நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். நிச்சயமாக. இப்போ மாலத்தீவு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கல்வியில் சற்றே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. இலங்கை படித்தான். இலங்கையில் வந்து படிக்கக்கூடியவங்க இங்கே இந்தியாவை தான் படிக்கிறாங்க இப்போ. அதே மாதிரி தான் நேபாளும் பூட்டானும்.
ஆக சார்க் நாடுகளுக்கு மட்டும் நான் இதை எடுத்துச் சொல்வது என்னவென்றால், இந்த சார்க் நாடுகள் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். ஆக அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு சற்றே பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆக எங்கெல்லாம் வறுமை இருக்கிறதோ அந்த வறுமை இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பூராமே என்னுடைய பொருளாதார கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க சார்க் நாடுகள் பொறுத்த வரைக்கும் தான் இங்கே பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க. இந்த நிலைப்பாடு அங்கே ஏன் அப்படி உருவாச்சு? ஏன்னா கல்வியில் பட்டம் படிப்பு வரவங்களே ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கை ஏன் உருவானது? ஒரு காரணம் அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. கல்வி உயர்ந்த கல்வி படிக்கணும், பட்டம் பெறணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அதுக்குண்டான சமூக பொறுப்பு அங்கே யாருக்கும் இல்லை. இந்திய ஆசிரியர்கள் போய் அங்கே பாடம் சொல்லிக் கொடுத்த பிறகு தான் மற்ற நாடுகள் இந்த மாதிரி பட்டப்படிப்பு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ தெரிய வருது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தான் நான் சொல்ல முடியும், ஒரு 10 ஆண்டுகளாக தான் வெளிநாடு போகணும், பட்டம் படிக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன நான் என்னுடைய கூற்று என்ன என்றால், மாலத்தீவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா படிக்கிறது, பெங்களூர் படிக்கிறாங்க, போபால் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க இந்தியா இங்கே தங்கி அகாமடேஷன், ஃபுட்டு, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆக அந்த கல்வியை நம்ம போய் ஏன் அங்கே போய் கொடுக்கக்கூடாது? அதே கல்வியை ரொம்ப குறைச்ச ஃபீஸுக்கு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய தாட் அது. ஆக முதல்ல அங்கே ஒன்று உருவாக்குவோம். அதற்கு பிறகு இந்தியாவில் எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. இந்தியாவில் ஒரு அமைப்பை உருவாக்கி உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கே எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி. இந்த உலக பொருளாதார பல்கலைக்கழகத்துடைய ஃபோக்கஸை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலக நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமாக வறுமை நாட்டிலிருந்து வரக்கூடிய படிக்க முடியாத, படிக்க இயலாத, படிப்பதற்கு வசதி இல்லாத மாணவர்களை இங்கே கூட்டிகிட்டு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுத்து அவங்கள ஒரு பொருளியல் வல்லுநரை ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸ். அது சும்மா ஒரு டிகிரி மட்டும் கொடுத்துட்டு, கான்வெகேஷன் கொடுத்துட்டு அவங்களை அனுப்புறது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது. சமூகத்தில் அவங்கள ஏதாவது ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ என்னுடைய யூனிவர்சிட்டியில் நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், படிப்பு மட்டும் கிடையாது, படிப்புக்கு பிறகு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஆக மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-3.5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. இதில் கல்வி படிக்கணுங்கிற விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அது ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு கண்டிப்பாக மற்ற நாடுகளுக்கும் போய் சேரும். இப்போ எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் பொருளாதார கல்வி, பொருளாதாரத்தை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டில் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், பொருளாதார கல்வி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், ஈஸியாக வறுமை ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையணும். ஆக கல்வியின் மூலமாக நிச்சயமாக வறுமையை ஒழிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கி அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இதில் உண்மையாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சுருங்க சொல்ல போனால், என்னுடைய அந்த ஆடியோ சீட்டில் நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன். நான் இப்போ இந்த நேர்முக பேட்டிக்காக ஒரு 4 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். வறுமை ஒழிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முதல் தலைப்பு விவசாயம். எந்த ஒரு நாட்டில் விவசாயம் சுபிக்ஷமாக இருக்கோ கண்டிப்பாக அந்த நாட்டில் பசி, பஞ்சம், பட்டினி இருக்காது. அப்போ விவசாயத்தை பற்றி நான் நிறைய விஷயம் அதில் நான் பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன்னு சொன்னால், நம் நாட்டில் நிறைய விவசாய விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும். எல்லா வளமும் இருக்குது இந்த நாட்டில். ஆக விவசாயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விவசாய விஞ்ஞானிகள் உருவாகணும். இருக்கிற குறைஞ்ச லேண்டில் விஞ்ஞானபூர்வமான ஒரு முறைப்படி எப்படி அதிகபட்ச மகசூலம் எடுக்க முடியும், அதற்குண்டான ஆராய்ச்சி பல்கலைக்கழகம், வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கணும்னு சொல்லி தான் நான் முதல்ல வச்சுருக்கிறேன். நான் ஹைபிரிட் சீடு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே ஒரு மாற்றம் வரணும். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசுடைய அங்கீகாரமும் வேணும். அது அரசு விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமாக இலவச விதை, இலவச உரம், இந்த டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இதெல்லாமே விவசாயிகளுக்கு கொடுக்கணும். விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு அரசும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகமும் என்ன செய்யுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய இதுபடி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கடன் கொடுக்கப்பட வேண்டும், குறைந்தபட்ச வட்டியில் கொடுக்கப்பட வேண்டும். ஆக இந்திய வேளாண் புரட்சி, இன்னொரு வேளாண் புரட்சி வந்தால் மட்டுமே வறுமை ஒழிப்பு சாத்தியமாகும். இதை நான் நிறைய நாளில் பேசியிருக்கேன். நான் அடுத்து நான் சொன்னபடி கல்வி, தரமான கல்வியின் மூலமாக நம்ம நிச்சயமாக வறுமையை ஒழிக்க முடியும். அது என்னுடைய தாத்பரியம். அது எந்த ஒரு நாட்டில் ஒரு தரமான கல்வி
கொடுக்கப்படுகிறதோ நிச்சயமாக வறுமை ஒழிப்பு என்பது சாத்தியம். தொழிற் புரட்சி, வெண்மை புரட்சி, இதையும் நான் பேசியிருக்கேன். நான் ரெண்டே விஷயம் தான். ஒரு நாட்டில் வறுமை ஒழிக்கப்படணும் அப்படின்னா விவசாய புரட்சியும் வேளாண் புரட்சியும் வெண்மை புரட்சியும் தொழிற் புரட்சியும் வர வேணும். வந்தால்தான் வறுமை ஒழிப்பு குறைந்தபட்சம் சாத்தியமாகும். ஆக இதற்குண்டான செயல்பாடுகள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய ஆடியோ சீட்டில் நிறைய நான் பேசியிருக்கேன். 2 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஆக இந்த முயற்சியில் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் பங்கு ஓரளவுக்கு இருக்கிறது. ஒரு தனி பல்கலைக்கழகத்தாலோ ஒரு தனி மனித வேந்தராலோ வறுமையை ஒழிக்க முடியாது. வறுமை ஒழிப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இதனால் இந்தியாவின் வறுமை 1%, 5% ஒழிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய வெற்றி தான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில். இது எல்லாமே இப்போ விவசாயம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மானியம் அப்படிங்கிறது இருக்குது. விவசாயம் சார்ந்த விஷயங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு அரசும் எடுத்து சொல்லுது, மக்கள் மத்தியிலையும் இருக்குது. கல்வியிலையும் ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போடு செயல்பட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். இதிலிருந்தும் என்ன மாறுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ நான் சமீபத்தில் செய்திகளை படித்தது, தமிழ்நாட்டில் ஒரு 200 விவசாயி தற்கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. தண்ணீர்னால வாடிய பயிரை கண்டதுனால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இயற்கை வளங்கள் ஒருவேளை பாதுகாக்கப்பட்டிருந்தால் இந்த சாவு நிகழ்ந்திருக்காது இல்லையா? அப்போது இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை வளங்களை வந்து நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். விவசாய முறையில் ஒரு புதிய புரட்சி வரணும்னு நான் சொல்கிறேன். நான் இதே மாதிரி கல்டிவேஷன் மெத்தட் தான் இவ்வளோ தான் கிடைக்கும் நமக்கு. இதுக்கு மேலே ஒரு 2 ஏக்கர் லேண்டில் எப்படி நம்ம ஒரு 500 மூடை நெல் எடுக்கலாம், 1000 மூடை நெல் எடுக்கலாங்கிறது ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரணும். அதை நோக்கி போனால் தான் விவசாயத்தில் புரட்சி என்பது சாத்தியமாக. இன்னொன்று நான் சொன்னேன், ஹைப்ரிட்னு ஒரு வார்த்தை இருக்குது. குறைந்த காலத்தில் வந்து வீரியமுள்ள விதையை போட்டு மகசூல் எடுக்கிறது. அது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டால் மட்டுமே சாத்தியம். அது இந்தியாவில் வந்து எத்தனையோ படிப்பு இருக்குது. விவசாய விஞ்ஞானிகளுக்கு வந்து அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை ஊக்குவிச்சு விவசாய விஞ்ஞானத்தின் மூலமாக ஒரு விவசாய புரட்சியை கொண்டு வர வேண்டும். அதை தான் நான் முன் வச்சுருக்கேன் என்னுடைய பொருளாதார கொள்கையில். ஆக விவசாய புரட்சி என்பது வந்து இது முறையே நம்ம கண்ட விவசாய புரட்சி என்னவோ அதை விட்டுட்டு இனிமேல் நம்ம என்ன மிகப்பெரிய புரட்சி செய்ய முடியுங்கிறத நான் கேட்குறேன் நான். ஆக இந்திய விஞ்ஞானம், இந்திய விவசாய விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு புது அத்தியாயத்துக்கு போகணுங்கிறதா என்னுடைய கொள்கை. அது ஆக இந்த இதில் வந்து நான் தொழில் புரட்சியும் சொல்லியிருக்கிறேன். தொழில் புரட்சியும் விவசாய புரட்சியும் வெண்மை புரட்சியும் இருந்தால் மட்டுமே வறுமை ஒழிப்பு சாத்தியம் அப்படின்னா என்னுடைய கூற்று. அது அப்போ இதற்கு வந்து நம்ம சமூக பொறுப்பு, சமூக அக்கறை வந்து நமக்கு வேணும். இப்போ என்னுடைய பல்கலைக்கழகம் வந்து வறுமை ஒழிப்பிற்காக பாடுபடக்கூடிய கல்வியாளரோ விவசாயியோ தொழிலதிபர்களோ இவங்களை கூப்பிட்டு நாங்கள் கௌரவிக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுக்குறோம். நாங்கள் அவங்களுடைய சமூக அக்கறையை பாராட்டி ஆக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக வறுமை ஒழிப்பிற்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதற்குண்டான பணியில் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இது வந்து ஒரு வருஷத்தில் சாத்தியம் அப்படிங்கிற நான் சொல்ல மாட்டேன். இந்த பயணம் கொஞ்சம் வருஷமாகும். அதுக்கு பிறகு வறுமை ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான். இது பாயிண்ட் சொன்னீங்க, கல்வி, விவசாயம், தொழில் புரட்சி, வெண்மை புரட்சி. இப்போ நம்ம 2 விஷயம் பேசியிருக்கோம். கல்வி இப்போ தரமான கல்வி தான் கொடுத்துட்ருக்கோன்றது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இப்போ கொடுத்துட்ருக்கிற கல்வியோட தரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எந்த ஒரு விவாதத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு இது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பொறியியல் படிப்பு, மருத்துவ படிப்பு, அதுக்கு தான் இப்போ நிறைய கிரேஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு வருத்தமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொறியியல் பட்டதாரி இன்றைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஃபைலோடு வாசல் நிற்கிறான், கியூவில் நிற்கிறான். ஏன் இந்த நிலைமை? ஆக பொறியியல் பட்டம் பெற்ற ஒரு இளைஞன் இன்றைக்கு 10,000 ரூபாய் சம்பளம் ஒரு வேலை கிடைக்காத ஒரு நிலையில் இருக்கிறான். இதுதான் இன்றைய கல்வியின் வெற்றியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆக ஒரு கல்வி என்பது வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், வேலைவாய்ப்பை கொண்டு தர வேண்டும் அவனுக்கு. ஆக நான் என்னுடைய ஆராய்ச்சியின்படி தரமான கல்வி என்பது வந்து வேலைவாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும், தொழிற் சார்ந்த கல்வியை அமைய வேண்டும். வெறும் இளங்கலை பட்டமோ முதுகலை பட்டமோ பெற்று அதனால் எந்த பலனும் நிகழப்போவதில்லை.
ஆக தொழில் சார்ந்த படிப்புகள், ஆராய்ச்சி சார்ந்த பட்ட படிப்புகள், ஒரு சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைவாய்ப்பை, சமூக அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கல்வி இருந்தால் மட்டுமே வறுமை ஒழிப்பு சாத்தியம். என்றைக்கு தனிநபர் வருமானம் கூடுகிறதோ அன்றைக்குத்தான் வறுமை ஒழிப்பு சாத்தியம். ஆக தனிநபர் வருமானம் கூட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அவனுக்கு வேலைவாய்ப்பை நம்ம உருவாக்கி தரணும். அதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அது அப்போ கல்வி என்பது ஒருவருக்கு வேலையும் பெற்றுக் கொடுத்து அவருடைய தனிநபர் வருமானத்தையும் உயர்த்தி காட்டும் என்றால் அதுதான் மிகச்சிறந்த கல்வி. ஆக இதை தற்போதைய கல்வி கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கு கல்வியாளராகிய எங்களை போன்ற பலர் தங்களுடைய பங்களிப்பை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, தொழில் புரட்சி அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் படிக்கும்போதே தொழில் பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எங்கே போகணும், எந்த திசையில் போகணும்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் நிறைய மாணவர்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் பெற்றோருக்கும் சரி, சரியான ஒரு இதுதான் பாதைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு துறையிலையும் இப்போ நம்ம வரதை பார்க்குறோம். அந்த தொழில் கல்வி அப்படிங்கிறது எந்த வயசில், எப்போலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும்? ஒரு மாணவன் படிப்பை முடித்து விட்டான், 18 வயதில் படிப்பை முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வெளியே போய் வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாகணும். தொழில் வாய்ப்புகள் அவன் காலடியில் கிடக்க வேண்டும். குடிசை தொழிலோ, அது சிறு தொழிலோ, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது அதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தரணும். இப்போ அரசு செய்கிறாங்க, லோன் கொடுக்குறாங்க, அதுக்குண்டான சப்சிடி கொடுக்குறாங்க. பட் என்கரேஜ்மெண்ட் வேணும். ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்க முடியும். ஸோ 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே தொழில் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுத்தர வேண்டும். அது கல்வியாளராகிய நம்முடைய பொறுப்பு தான், சமூகவியலாளர்கள் ஒருத்தருடைய பொறுப்பு தான் அது. ஸோ யாரெல்லாம் சோஷியாலஜின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது, அரசுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. தொழில் சார்ந்த கல்வியை அவன் 10வது படிக்கிறப்பே ஆரம்பிச்சிருங்க. என்னெல்லாம் தொழில் வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் உற்பத்தியை தொடங்கலாம், அதற்கு அரசுடைய சப்போர்ட் என்னெல்லாம் இருக்குது. அவன் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். 18 வயசில் அவனோட தொழிலை தொடங்கலாம். அது இந்தியா முழுக்க குடிசை தொழிலும் சிறு தொழிலும் நிறைய வந்தால் தான் குறைந்தபட்சம் நம்ம தனியார் வருமானத்தை உயர்த்த முடியும், வறுமையை ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய கொள்கை. இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கெல்லாம் தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் ஒரு முக்கிய காரணம். நம்ம அட்பார் மற்ற கண்ட்ரீஸோடு நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது உண்மையான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு படின்னு தான் நம்ம அதை சொல்வோமா? அவசியமாக தாராளமயமாக்கலும் உலகமயமாக்கலும் வரட்டுமே, நல்ல விஷயம்தான் அது. இன்றைக்கு தாராளமயமாக்கல் மூலமாகவும் உலகமயமாக்கல் மூலமாகவும் இந்தியா ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதே போல் இன்றைக்கி இந்தியா எந்த கண்ட்ரியும் தொழில் தொடங்கலாங்கிற ஒரு நிலை வரணும், வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் நல்லா வரணும் தான் என்னுடைய ஆசை. அது ஆக ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி அதை உள்நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ விற்கிறதுக்கு உண்டான முயற்சியை ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆக நான் என்னுடைய இது என்னென்னா, வெளிநாட்டு கம்பெனிகள் வரட்டுமே, இங்கே அவங்க உலகமயமாக்கல் ஆக்கட்டுமே. இந்திய பொருள் இன்னொரு நாட்டில் கிடைக்கட்டும், இன்னொரு நாட்டு பொருள் இந்தியாவில் கிடைக்கட்டும். உலகமயக்கமல் நல்லது தான். உலகமயமாக்கல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அறிகுறி தான். அது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறி. அதே மாதிரி தாராளமயமாக்கலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறி என்று தான் நான் சொல்லுவேன். அது ஆக வரட்டும், நல்ல விஷயம்தான் அது. பொருளாதாரம் பற்றி பேசும்போது நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு இதுதான் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான பாடம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி எவ்வளோ தூரம் மாணவர்கள் அதை விரும்பி படிக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை டீச் பண்ணுற ஆசிரியர்களும் இன்றைக்கி கம்மியாக இருக்காங்க. அந்த ஒரு பொது அறிவு இப்போ மற்ற துறையில் ஒரு பெரிய நிபுணத்துவம் படைத்த ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சீரியஸாக சொல்லிக் கொடுக்குறதுலையும் சரி, படிக்கிறதுலையும் சரி யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனால் பொருளாதாரம் ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு முதுகெலும்புன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்திய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது பொருளாதாரத்தோட பங்களிப்பு என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு நபருடைய தனிநபர் வருமானமும் ஒரு நாட்டுடைய மொத்த வருமானமும், இந்த ரெண்டையும் எந்த எக்கனாமிக்ஸ் சொல்லித்தருதோ அதுதான் எக்கனாமிக்ஸ் நான் சொல்லுவேன். அது ஸோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது நிறைய விஷயங்கள் கிடையாது. ஒரு பாமரனுக்கு உண்டான புதிய பொருளாதார கொள்கை என்னன்னு கேட்டால், பொருளாதாரம் என்பது தனிநபர் வருமானத்தையும் நாட்டுடைய மொத்த வருமானத்தையும் எது சொல்லித்தருதோ அதுதான் எக்கனாமிக்ஸ் நான் சொல்லுவேன். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ் டீச்சருக்கும் நான் ஒரு அப்பீல் இங்கே இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்லிக்கிறேன். எக்கனாமிக்ஸை பாடமாக நடத்தாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதுலேருந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறணும். அவங்க எக்கனாமிக்ஸ்ங்கிறது பாடம் கிடையாது, மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. எக்கனாமிக்ஸ் படிப்பதன் மூலமாக நம்முடைய பங்களிப்பை நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யோசிக்கணும். அது ஆக இது ஒவ்வொரு ஆசிரியருடைய பொறுப்பு. அது
எக்கனாமிக்ஸ்னால உனக்கு என்ன பயன், இந்த நாட்டுக்கு என்ன பயன் நீ தர முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஒரு கல்வியாளராக, ஒரு பல்கலைக்கழக வேந்தர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து கல்வியோட முக்கியத்துவம், ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கருவியாக கல்வி இருக்குன்னு பேசக்கூடிய இந்த சூழலில் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வியாளராக எந்த மாதிரியான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அவங்க போக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்காங்கன்னு ஆலோசனை வழங்குவீங்க? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நான் இது மூலமாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய பொருளாதார ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய விஷயம் அது. ஆக அதுக்கு தன்னுடைய பங்களிப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தரமான கல்வி, நான் சொன்னேன், தரமான கல்வியின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அது நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதோ ஒரு நல்ல கல்வியை நான் சொல்லுவேன் நான். ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க, அதை தேடி நீங்கள் போங்க. புதிய புதிய படிப்புகளை படிக்கணுங்கிற ஒரு ஆம்பிஷனை வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி படித்து வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கீழே நிற்காதீங்க. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஆக எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் படிக்கணுமோ படிங்க. நீங்கள் தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படின்னு ஒரு இது விஷயம் இருக்குது. அது மாதிரி உலகம் பூரா போய் கல்வி அறிவை வாங்கி அதை நம்ம நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் நிறைய நீங்கள் கொடுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, வறுமை ஒழிப்பிற்கான சமூக பொறுப்பு இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒழுங்காக டேக்ஸ் கட்டுங்க. ஒழுங்காக டேக்ஸ் கட்டினாலே அது நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அது நல்ல ஒரு நல்ல குடிமகனுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒழுங்காக டேக்ஸ் கட்டினாலே போகிறோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒழுங்காக டேக்ஸ் கட்டுங்க. அதான் நான் அப்பீல் சொல்வேன் நான். ஏன்னா டேக்ஸ் எவேஷன் சொல்லக்கூடிய வரி ஏய்ப்பு, அது வந்து வறுமை ஒழிப்பிற்கு மிகப்பெரிய எதிரி அது. ஆக ஒவ்வொரு குடிமகனும் வேலை செய்கிறவங்க டேக்ஸ் கட்டுங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க டேக்ஸ் கட்டுங்க. இதை தான் நான் சொல்லுவேன். உண்மையான லாபத்தை நான் காட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தொழிலை நம்ம உருவாக்க முடியுமோ அவ்வளோ தொழில்கள் மூலமாக நம்ம வறுமையை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாத்பரியம். ஆக ஒவ்வொருவரும் ஒரு 5 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. விவசாயத்தை வந்து நம்ம போற்றி வணங்க வேண்டும். ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. ஆக விவசாயத்துறைக்கு நம்ம என்னெல்லாம் பங்களிப்பு கொடுக்க முடியுமோ தனி மனிதனாக, ஒரு அரசாக கண்டிப்பாக நம்ம அதை செய்ய வேணும். இதுதான் வந்து என்னுடைய ஃபோக்கஸ். என்னுடைய பல்கலைக்கழகம் மூலமாக நான் ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கிறேன். இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சமூகத்துக்கு. வறுமை ஒழிப்பிற்காக புதிய பொருளாதார கொள்கைக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய பொருளியலாளர் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள என்னுடைய பல்கலைக்கழகம் கூப்பிட்டு வருஷந்தோறும் ஒரு அவார்டு கொடுக்குறோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். அது இந்த அவார்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு நோபல் ப்ரைஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விருதோ, அதே போல் இந்த விருதை வாங்குவதற்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட்டும் போட்டி போடணும். அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் கொடுத்து என்கரேஜ் பண்ண போகிறோம். அவார்டு வித் $25,000 ப்ரைஸ் அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அது மாதிரி இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு விவசாயத்தை தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த விவசாயின்னு சொல்லி அவனுக்கு ₹1,00,000 பணமும் ஒரு பட்டயமும் கொடுத்து அவனை கௌரவிக்கிறது தான் என்னுடைய பல்கலைக்கழகத்துடைய பணி. அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம், தொடர்ந்து செய்வோம். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை, ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களோட பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதில் பயணப்பட்டு போகிறவங்களுக்கு நாம் சார்ந்த இந்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணுன்ற ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு ஆசிரியராக அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பமானது, இன்றைய நிலைப்பாடு என்ன, வறுமை ஒழிக்கிறதுக்காக எவ்வளோ முனைப்போடு நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணத்தோட அந்த சமூகத்தை அணுக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்து நன்றி. வாய்ப்பளித்த கலைஞர் டிவிக்கும் தங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம் முன் எடுத்துரைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சங்க இலக்கியமான 8 தொகையுள் ஒரு நூல் கலித்தொகை என்பது. இந்த கலித்தொகை 5 திணைகளுக்கு உரிய 5 பகுப்புகளை கொண்டது. ஒவ்வொரு திணைக்கும் ஏறத்தாழ 35 பாடல்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று இயல்பாக பாலையை இறுதியாகத்தான் எல்லோரும் குறிப்பிடுவார்கள். காரணம், பாலை என்பது ஒரு நிலைமை அன்று. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்பதுதான் உண்மை.
முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் கோடை காலத்தில் காய்ந்து வாடிப்போய் அது பாலை என்கிற பெயரை பெறுகிறதே தவிர மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் வசந்தம் வந்தால் அது குறிஞ்சியாக முல்லையாக மாறிவிடும். பாலை என்று ஒரு நிலம் நிலையாக இருப்பதில்லை. எனவே பாலைக்கு சிறப்பு இல்லை. ஐந்திணை என்று சொன்னாலும் நிலம் 4 நிலங்களில்தான் பாடல்கள் பாடப்பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் 5ஆவதாகத்தான் அந்த பாலைக்கு இடம் உண்டு. ஆனால் கலித்தொகையில் என்னவோ பாலை கலிதான் முதலில் இடம்பெற்றிருக்கிறது. பிறகுதான் குறிஞ்சி கலி, மற்றவை பிறகுதான் பாலை கலிதான் முதலில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 35 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாலை கலியிலே இருக்கிற பாடல்கள் அனைத்தையும் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறார் என்று குறிப்பிருக்கிறது. இது 5 பேர் பாடிய பாடல்கள் இல்லை, பலர் பாடிய பாடல்கள், பல நூற்றாண்டுகளில் பாடிய பாடல்கள் என்று ஆய்வாளர்களின் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆனாலும் பெரும்பான்மையாக ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து அந்த பெருங்கடுங்கோ என்பவர்தான் இந்த பாலையின் பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். மொத்தம் சங்க இலக்கியத்திலே அவருடைய பாடல்கள் 68 இருக்கின்றன. அதிலே 35 பாடல்கள் இந்த பாலைக்கலியிலேயே இருக்கின்றன. அதற்கு பிறகு அகநானூற்றில் ஒரு 12 பாடல்கள், குறுந்தொகையில் 10, நற்றிணையில் 10, புறநானூற்றில் 1 என்று மொத்தம் 68 பாடல்கள் இருக்கின்றன என்று கணக்கு சொல்லப்படும். இந்த பாலை நிலம் என்பது வறண்டு போனது. ஆனால் பாலை பற்றி பாடியிருக்கிற இந்த பாலைக்கலி பாடல்கள் அனைத்தும் ஒரு படிப்பதற்கு சுவையானவை, வறட்சியானவை இல்லை. அந்த துயரத்தை கூட அத்தனை சுவையாக பாடுகிற ஆற்றலை நம் புலவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. அந்த பாலைக்கலியினுடைய முதல் பாட்டின் கடைசி பகுதியில் வருகிற 2 வரியை நாம் பார்த்தால் அந்த பாட்டு எத்தனை நயமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று புரியும். கால்வரை நில்லா கடுங்கடிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று அந்த வரி சொல்லுகிறது. இந்த சொற்களெல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை என்பதனால் சட்டென்று நமக்கு அதற்கான பொருள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு அந்த பாட்டின் நயம் நன்றாக நமக்கு விளங்குகிறது. கால் வரை நில்லா, இந்த கால் என்பதற்கு குத்துக்கோல் என்று பெயர். யானை பாகன்கள் வைத்திருக்கிற குத்துக்கோல், அதற்குத்தான் யானை அஞ்சும். அந்த குத்துக்கோலை பார்த்தால் அதை ஒரு முறை குத்தினால் எந்த யானையும் அடங்கும். ஆனால் இந்த யானை இருக்கிறதே, அதாவது இந்த பாட்டினுடைய கதாநாயகன், அந்த தோழி சொல்லுகிறாள், இந்த யானை இருக்கிறதே இது அந்த குத்துக்கோலுக்கு கூட அடங்கவில்லை, காலுக்கு அடங்கவில்லை, ஆனால் யாழுக்கு அடங்குகிறது. குத்தினால் கூட அது அஞ்சவில்லை, ஆனால் ஒரு இசை கேட்டு ஒரு யானை நிற்குமா? நல்ல செய்தி கேட்டு உன் அழகை நினைத்து இந்த யானை அப்படியே பணிந்து நிற்கிறது என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. அவன் பிரிந்து போவதாக முடிவெடுத்து விடுகிறான். அவன் பிரிந்து போனால் என்ன செய்வது என்று தலைவி வாடுகிறாள். அப்போது தோழி அவளுக்கு சொல்லுகிற ஆறுதல் தான் இந்த முதல் பாட்டு. நீ ஒன்றும் கவலைப்படாதே, உன் காதலன் போகவில்லை என்கிற முடிவை நேற்று நான் பேசி எடுக்க வைத்து விட்டேன் என்று சொல்லுவது இந்த பாட்டின் ஒரு வரி சாரம். இந்த திரைப்படங்களிலேயெல்லாம் எழுதுகிற போது கதை சொன்னால் ஒரு ஒன்லைன் சொல்லுங்கம்மாங்க, ஒரே ஒரு வரியில் சொல்லுங்கள் என்பது போல இது ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் பிரிந்து போக இருந்த அந்த தலைவனை தன் பேச்சு திறத்தால் நிறுத்திவிட்ட தோழியின் கூற்றுதான் இந்த பாட்டு. என்ன சொல்லுகிறாள்? பல்வேறு விதமான செய்திகளை அவனிடத்திலே எடுத்துச் சொல்லுகிறாள். ஆனால் அதையெல்லாம் அவன் கேட்கவில்லை. கடுமையாக அச்சுறுத்துகிறாள், அதையும் கேட்கவில்லை. அந்த பாட்டின் தொடக்கமே பாலை, நீ போக இருக்கிற அந்த பாலை வழி எப்படிப்பட்டது தெரியுமா என்கிற அச்சுறுத்தல் தான். மலையெல்லாம் உடைந்து நொறுங்கி கல்லும் முள்ளும் காலை குத்தும், நடந்து போவதே கடினம், அந்த பாலையில் முன்னால் போக முடியாது என்று அந்த பாலையை காட்டி அச்சுறுத்துகிற பகுதி முதல் பகுதி. அவன் அஞ்சவில்லை. அதற்கு பிறகு நீ அப்படி போய் சேர்க்கப் போகிற பொருள் நல்ல நோக்கத்திற்குத்தான், ஆனாலும் அதைவிட உன் காதலியை பிரியாமல் இருப்பது தானே உயர்ந்தது என்று சொல்லுவது இரண்டாவது பகுதி. வரிசையாக அவள் அடுக்கி காட்டுகிறாள். இந்த கலித்தொகை பாட்டினுடைய இயல்பு ஒரே செய்தி 3 பாடல்களில் அடுக்கி அடுக்கி வரும். திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு வலியுறுத்தலின் ஒரு முறை.
நீ இல்லை என்று வந்திருக்கிறவர்களுக்கு தன் செல்வத்தை எல்லாம் தொலைத்து விட்டு இல்லை என்று உன்னிடத்திலே வந்து நிற்கிறவர்களுக்காக நீ மலை இறந்து இந்த மலை காடுகளையெல்லாம் கடந்து அவர்களுக்காக பொருள் சேர்க்கப் போகிறாய். அது பொருளாமோ? அது ஒரு பெரிய உயர்ந்த பொருளா? என்ன செய்தி என்றால், இவன் தனக்காக இல்லை, தன்னலத்துக்காக கூட இல்லை, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இல்லை, தன்னிடம் வந்து இறந்து நிற்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிறருக்காக தன் காதலியை கூட விட்டுவிட்டு அந்த மலைகளையெல்லாம் கடந்து போவதாக முடிவெடுத்திருக்கிறான். அதை பற்றித்தான் அந்த தோழி கேட்கிறாள். அப்படி நீ முடிவெடுத்திருக்கிறாய், உன் நோக்கம் மிக உயர்ந்தது தான். ஆனாலும் அதனால் நீ ஈட்டி வரப்போகிற பொருளை விட உன் காதலியை பிரியாமல் இருந்தால் அதுதான் பெரும் பொருள், அதுதான் பெரும் செல்வம் என்கிறாள். ஏனென்றால் இவள் யார்? நிலைய கற்பினாள் நீப்பின் வாழாதாள். அப்படி ஒரு தொடர் அதில் இருக்கிறது. மயில் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த பாட்டில் நிலைய கற்பினாள், நிலையான கற்புடையவள். பெரும்பாலும் சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் பெண்களின் கற்பை வலியுறுத்துகின்ற பாடல்கள்தான். இன்றைக்கு இருக்கிற பெண்ணிய பார்வையில் அவை வேறுபடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட மரபு உண்டு. நிலைய கற்பினாள் நீப்பின் வாழாதாள். மயில் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போல நீப்பின் வாழாதாள். உன்னை விட்டு விட்டு ஒரு நாளும் இவளால் உயிரோடு இருக்க முடியாது. நீப்பின் வாழாதாள். அவளை புல்லுவதை அவளை தழுவுவதை விட்டுவிட்டு நீ சேர்க்கப் போகிற பொருள் பெரிய பொருளா? நீ மற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, இறந்து நிற்கிறவர்களுக்காக பொருளை தேடுவது பெருமைக்குரியது தான். ஆனாலும் இவளை விட்டுவிட்டு போவது பெருமைக்குரியதில்லை என்று அவள் தோழி தலைவியிடத்திலே சொல்கிறாள் என்று இப்படி பலவாறாக நான் சொன்னேன். அவன் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் காதிலே வாங்கி கொண்டு நான் புறப்படுகிறேன் என்று சொன்னான். இவனை எப்படி நிறுத்தலாம் என்று எனக்கு தெரியவில்லை. குத்துக்கோலுக்கு கூட அஞ்சாத யானையாக இருக்கிறானே. பிறகு ஒன்றை சொன்னேன், சரி போய் வா. நீ வருகிற போது இப்போது நீ பார்க்கிற அந்த பெண்ணின், உன் காதலியின் அழகு கோலம் அப்படியே இருக்கும் என்று நினைக்காதே, நீ போய் வா என்று சொன்னேன். உன் அழகு கெட்டுப்போகும் என்று சொன்னவுடன், இன்றைக்கு இருக்கிற உன் நலம் வாடிப்போகும் என்று சொன்னவுடன், மற்றவர்களின் வாட்டத்திற்காக பொருள் சேர்க்க புறப்பட்ட அவன் உன் வாட்டத்தை பற்றி சொன்னவுடன் முதலில் சொன்னதெல்லாம் அவளை விட்டுவிட்டு நீ போகிறாயே என்று. அதற்கு அவன் அணியமாக இருந்தான். ஆனால் நீ போனால் அவளை விட்டு அவள் நலம் போய்விடும் என்று சொன்னபோது அந்த குத்துக்கோலுக்கு நிற்காத யானை ஒரு யாழ் இசைக்கு மயங்கி நின்றால் எப்படி வியப்போ, அப்படி இதனை நான் சொன்னவுடன் அவன் பயணத்தை தள்ளி போட்டு விட்டான். அவன் இனிமேல் உன்னை விட்டு பிரிய மாட்டான் என்று அந்த முதற் பாட்டு சொல்லும். கலித்தொகையின் ஒவ்வொரு பாட்டும் ஒரு நாடக காட்சி போல் அமைந்திருக்கிறது. கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணும் பொழுதே அதற்குண்டான வேலை வாய்ப்புகளையும் உயர்த்திவிட்டார்கள். எனவே கல்வி தரத்தை பற்றியும் வேலை வாய்ப்புகளை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி நடக்குது, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், கேள்விகள் என்னென்ன, அந்த அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மித்ஸ், அந்த பெர்செப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேசிட்டு வந்தோம். அதில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிற போது நான் தெரியவில்லை, ஒரு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணுமா இல்லைன்னா கெஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது குறித்து பேசினோம். அப்புறம் வந்து நான் தெரியவில்லை அப்படின்னு எனக்கு ஒரு பதில் தெரியலன்னா நான் எப்படி தெரியலன்னு சொல்லணும். ப்ளைனாக வந்து ரொம்ப கட் த்ரோட்டாக ரொம்ப ப்ளைனாக நான் எனக்கு தெரியல அப்படின்னு நான் வந்து சொல்லிடணுமா, இல்லைன்னா கொஞ்சம் யூஃபெமிஸ்டிக்காக சொல்லணுமா, எப்படி அப்படின்றத பற்றி பேசினோம். அது வந்து கேள்வியை பொறுத்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமாக வந்து நகைச்சுவை உணர்வு கலந்தும் கூட ஒரு மாணவர் வந்து தெரியலங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதும் சொன்னேன். அடுத்ததாக வந்து தெரியலன்னு சொல்லும்போது அந்த எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லும்போது நான் தெரியவில்லை என்று கூறுகிற அந்த பதில் இன்டர்வியூ போர்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அப்படி என்னோடய கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் பண்ணால் நான் எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு ஒரு மாணவருக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, சார் என்னோடய டொமைன்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டே வர்றாங்க, திடீர் இருந்தாப்பில் என்னோடய அன்கம்ஃபர்டபுள் ஏரியாவுக்குள்ளே போர்டு வருது, அப்புறம் என்ன பண்ணணும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்,
அப்போ வந்து நான் அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத காமிச்சா போர்டு என்ன செய்வாங்க? தெரியலன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? இதெல்லாம் வந்து அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அப்படி தெரியலன்னு சொல்லும்போது நான் டென்ஷன் ஆகிடுவேனே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ஒரு தெரியலைன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுறதோ அல்லது அச்சப்படுறதோ வந்து ஒரு வகையான மனநிலை தான், அது ஒரு மென்டல் பிளாக் தான் அப்படின்னு சொன்னேன். அது நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வந்து கேரக்டரோடு சேர்த்து வச்சு பார்க்குற ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நான் சொன்னேன். அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது. இப்போது ஒரு கேள்வி, ஒரு மாணவர் வந்து இன்டர்வியூ போர்டில் போய் உட்கார்றாரு, அவருக்கு கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல வந்து அவருக்கு புரிஞ்ச விஷயங்கள், பிடித்த விஷயங்கள், அவர் படித்த விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள், அவருக்கு கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக கேட்டுட்டு வர்றாங்க. ஒரு 10-15 கேள்வி போது மாணவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஆகிறார். உதாரணத்துக்கு அந்த மாணவருக்கு வந்து பொருளாதாரம் தெரியாது. திடீர்னு பொருளாதாரத்திலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு வருது. அந்த லா வந்து நீங்கள் படிச்சிங்களா? அது வந்து நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாணவர் போகிறார். தமிழ்நாடு மாநிலம் வந்து முன்னாடி வந்து அதை எதிர்த்தாங்களே, எந்த அடிப்படையில் எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவருக்கு பொருளாதாரங்கிறதே வந்து ஒரு சிக்கல். எனக்கு அது பொருளாதாரமே புரியாது, அது எனக்கு கிரீக் அண்ட் லாட்டினில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர், அதுலேயும் வந்து ரொம்ப கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பீனியன் என்ன, ஏன் உங்கள் மாநிலம் எதிர்த்தது, இப்போது ஏன் ஏற்றுக்கொள்ளுதுன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் பேஸ் கொஸ்டினை கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்போ நான் டென்ஷன் தானே ஆவேன்? கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆகும். யாராக இருந்தாலும் நான் அக்கா வந்து உங்களுக்கு டென்ஷனே ஆகாது, நீங்கள் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலை பேச விரும்பலை. கண்டிப்பாக டென்ஷன் ஆகும், டென்ஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆளுமை தேர்வில் வந்து நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதான் இங்கே கொஸ்டின். முன்னாடி ஒரு திரைப்படத்தில் வந்து அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும். வீரம் அப்படிங்கிறது வந்து விழாமலே இருக்கிறதல்ல, விழுந்தால் மீண்டும் எழுந்து நடப்பது தான் வீரம். வீரம் அப்படிங்கிறது வந்து பயமே அறியாமல் இருப்பதல்ல, பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இன்டர்வியூக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாணவர் வந்து வாழ்க்கைக்கான ஒரு முதல்நிலை தேர்வு எழுதி, முக்கிய தேர்வு எழுதி, அப்புறம் வந்து ஒரு 3வது நிலையில் வரும்போது இதில் வந்தால் ஆஃபீஸரு, வரலைன்னா மறுபடியும் முதல்லேருந்து வரணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் டென்ஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, எப்படி சார் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது? இப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா வந்துருச்சு, இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பதில் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெளிவாக அந்த போர்டுகிட்ட நீங்கள் அந்த ஏரியாவில் அன்கம்ஃபர்டபுளுங்கிறத இண்டிகேட் பண்ணுங்கள், தப்பில்லை. சார் எனக்கு எக்கானமி ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், ஐ ஹவ் several questions and doubts regarding economy, but still I'll try to answer your question sir as far as my understanding goes அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லையா, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார், நான் எவ்வளவோ படித்தேன், எனக்கு அது புரியலை, அதனால் எனக்கு ஒப்பீனியன் மேக் பண்ண முடியலை சொல்லலாம். அது உண்மையை ஒத்துக்கொள்வது. இப்போ நான் சொன்ன ரெண்டுமே என்னன்னு சொன்னால் உண்மையை பேசுங்கன்றதான் அது ஃபண்டமெண்டல் ஐடியா. சார் நம்ம பொய் பேசும்போது தான் நமக்கு டென்ஷன் பில்ட் ஆகும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையை மறைப்பது, பொய்யாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, இது ரெண்டும் தான் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் உருவாக்குறது. நீங்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் ஒன்று, ரெண்டாவது உண்மையை மறைக்க வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். சார் இன்டர்வியூவில் போய் இப்படி சொல்லாமா சார், இதில் மாதிரி சொன்னால் வந்து போர்டு என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா, எனக்கு அது ஃபர்தராக டென்ஷன் ஆயிருமே. டென்ஷன் ஆகாது, போர்டு நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அந்த போர்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, ரொம்ப சிம்பிள் தம்பி, இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போர்டில் இருக்கிறவங்க நல்லா ஞாபகம், உங்களோட எல்டர்ஸ். உங்களை வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு 30 வருடம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், 35 வருஷம் இராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி, 25 வயசில் அவருடைய மகன் அல்லது மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரை வந்து ஸ்னப் பண்ணியோ அல்லது அவங்கள்ட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கியோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? வாட் டு தே ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் இன் தட் ரெஸ்பெக்ட்?
ஸோ ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, கமான் உனக்கு தெரியலன்னா தெரியலன்ற சொல்லு, ஐ ஆம் தேர் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள வந்து ஒரு வைல்டு அனிமல் மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கும் போது தான் டென்ஷன் பில்டப் ஆகும். உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் எப்போயுமே வராது. உண்மையை பேசுங்க, போர்டில் போய்ட்டு எப்போயுமே உண்மையை பேசுங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து சில நேரங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. போர்டை நம்ம லீட் பண்ணலாம், அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எதுக்குன்னா அந்த பொய்யான தோற்றத்தை உருவாக்குறது. நான் போர்டை லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் பொய்யா ஒரு தோற்றத்தை உருவாக்குறான், இல்லை அதிக பிரச்சனைத்தனமாக பேசுகிறான், அங்கே மாட்டிக்கிறான், டென்ஷன் ஆகுது. ஸோ என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்டர்வியூ ஒன்றே ஒன்று தான், ஸ்பீக் த ட்ரூத். பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்லுங்கள். அது குழப்பமாக இருந்தால் குழப்பமாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியானா அன்கம்ஃபர்டபுள் ஏரியான்னு சொல்லுங்கள். மேட்டர் ஃபினிஷ். அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். சரி, அடுத்ததாக அப்போ வந்து போர்டை லீட் பண்ணுறதை பற்றி பேசிட்டீங்களே, லீட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்ன அது, அதை வச்சு அது குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.